அந்த ரூம பார்த்த உடனே எனக்கு அதுல நீதான் தங்கி இருந்தங்கிறது தெரிஞ்சு போச்சு. உன்னை ஒழுங்கா வளர்க்கல, அதனாலதானே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அது உங்க தப்பு தானே. சாரி ஆபீசர். முசாய் ஒண்ணு வேணும்னே இந்த மாதிரி எல்லாம் பண்ணல. அவ ஏன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கறானே? நீ எதுக்கு கஷ்டப்படுற? அவர்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. பிரயோஜனம் இல்லாம இருக்கிறது நீதான் முசாய். அருமை அருமை. ரத்தத்தின் ரத்தமே என் இனிய உடன் பிறப்பே. ஏன் இப்படி குழப்பத்துல இருந்தா உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்காது. வா. அதெல்லாம் முடியாது, நான் வர மாட்டேன். நான் சொல்றத கேளு. அப்படிதான் விடாதீங்க, விடாதீங்க. இந்த விஷயத்துல நீ தலையிடாத. ஹாரி, என்ன பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க? ஏதாவது பண்ணுங்க. ராகுல் சொல்றத கேளுங்க. இப்படி எல்லாம் பண்ணா சரி வராது. இது பாருங்க ஹாரி, இந்த விஷயத்துல நீங்க யார் பக்கம் இருக்க போறீங்க? அதுல என்ன சந்தேகம்? கண்டிப்பா உங்க பக்கம் தான்.